அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 6/2/2026 தை மாதத்தின் 23ஆம் நாள், தை கடைசி வெள்ளிக்கிழமை. குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளை பெறுவதற்கு இன்று இரவு தூங்கும் முன் உங்கள் வீட்டு நிலைவாசலில் இந்த பொருளை வைங்க. ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த தை கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நீங்கள் தினம்தோறும் உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை போல நான் போடக்கூடிய பதிவுகளில் வரக்கூடிய சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு விசேஷ வைபவங்களுக்கு நாள் குறிப்பதற்காக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதற்கெல்லாம் கட்டணம் கிடையாது. கடைசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்கள் குலதெய்வத்தை தவறாமல் இன்றைய தினத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்துக்கு சர்க்கரை பொங்கல் வைங்க. குலதெய்வத்துக்கு ரொம்ப பிடித்த பிரசாதம் அப்படின்னாலே பச்சரிசியும் வெல்லமும் கலந்து சர்க்கரை பொங்கல் தான். சர்க்கரை பொங்கலை நிவேதனமாக வைத்து இன்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சால் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் குலதெய்வ கோயில் இருந்தால் தவறாமல் கோவிலுக்கு போய் குலதெய்வ வழிபாடு செஞ்சு தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு வாங்க. முடியாதவங்க வீட்டிலேயே குலதெய்வத்தை தாராளமாக வழிபாடு செய்யலாம். நீங்கள் வீட்டு நிலைவாசலில் வைக்க வேண்டிய இந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. நல்ல சுத்தமான தட்டு எடுத்து இதில் கொஞ்சமாக கல்லுப்பை பரப்பிக்கணும். கல்லுப்பை பரப்பி அதுக்கு மேலே ஒரு டம்ளர் அல்லது ஒரு சொம்பு வச்சு அதில் தண்ணீர் ஊற்றி துளசி இலைகள் 2 போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நிலைவாசலுடைய வலது புறத்தில் வச்சுருங்க. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், இல்லைங்க நாங்கள் பெட்டு வளர்க்குறோம், நைட்டு ஃபுல்லாக வச்சுருக்க முடியாது அப்படிங்கிறவங்க, இன்று சுக்கிரகூரை நேரம் நைட்டு 8 மணிக்கு வருது இல்லையா, அந்த 8 மணிக்கு வச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்து உங்கள் வீட்டு கதவுக்கு பின்னாடி, வீட்டுக்குள்ளே மெயின் டோரை திறப்பீங்களே அந்த கதவுக்கு பின்னாடி வச்சுருங்க. மறுநாள் காலை எழுந்ததும் அந்த கல்லுப்பு எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு கரைச்சி உங்கள் வீட்டை சுற்றி எல்லா பக்கமும், வீட்டுக்குள்ளே வெளியில் எல்லா பக்கமும் தெளித்து விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால 2 விஷயம். ஒன்று, வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் நீங்கும், மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருள் கிடைக்கும், குலதெய்வத்தோட பரிபூரணமான அருளும் கிடைக்குங்க. இந்த தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.